ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டோஃபு ஸ்டிர் ஃப்ரை. டோஃபுவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பிக்சரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சூப்பரான ஒரு ஸ்டிர் ஃப்ரைங்க இது. சரி, ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரமிளகா ஒரு 6 வரமிளகாய் எடுத்து ஒரு அரை மணி நேரமாவது தண்ணியில் ஊற வச்சுருக்கலாம். அந்த ஊற வச்ச வரமிளகாயை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இந்த 6 வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகா பேஸ்ட்டை மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் 200 கிராம் டோஃபுக்கு. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு டோஃபு எடுத்து அதில் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பீசஸாக வேணுன்ற அளவுக்கு உங்களுக்கு பீசஸ் கட் பண்ணிவிட்டு நான் லென்த் வைஸ் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். அதிக நேரம் வச்சிங்கன்னா சூப்பர், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது வச்சுருக்கணும். சரி, டோஃபு மேரினேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பூண்டை பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்துருங்க. கொஞ்சமாக இஞ்சி துண்டு அதையும் நல்லா ஃபைன் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 சின்ன வெங்காயம் இல்லைனா கால்வாசி பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துருங்க. அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸுடைய பாட்டம் ஒயிட் போர்ஷன்ஸை சேர்த்துடலாம். 1 நிமிஷம் ஸ்டிர் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கேரட், நான் ஒரு கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு கேரட்டை சேர்த்திங்கன்னா தான் கேரட் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் நான் பெல் பெப்பர்ஸ் சேர்க்குறேன். இதில் கேப்சிகம் சேர்த்துருக்கேன், க்ரீன் பெப்பர்ஸ். அதையும் ஸ்டிர் ஃப்ரை பண்ணலாம், 1 நிமிஷம் பண்ணலாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டோஃபு மேரினேட் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. அரை மணி நேரமாவது மேரினேட் பண்ணியிருக்கணும். இந்த ரெட் சில்லி சாஸ் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, அதுக்கப்புறம் சோய் சாஸ், சால்ட்டு சேர்த்த டோஃபு அதை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குக்கிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டோஃபு குக் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ எப்படி இருக்கணும்னா நல்லா நீங்கள் அதை டோஃபுவை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கணும் லேயர். இப்போ சாஃப்டாக இருக்கும் லேயரு, அது திக்காகிடும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் செய்கிற மாதிரி நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு அதே மாதிரி டாஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டோஃபு நல்லா ஆல்மோஸ்ட் குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கேபேஜ் கோஸ் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோடைய அந்த க்ரீன் போர்ஷனை இப்போ சேர்த்துட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணலாங்க. அது பண்ணிங்கன்னா அந்த கொஞ்சம் ஃப்ளேவர் ஆஃப் அந்த கேபேஜ் சூப்பராக இருக்கும். கேபேஜ் எப்பயுமே ரொம்ப குக் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு. அவ்வளோதாங்க, நம்ம டோஃபு ஸ்டிர் ஃப்ரை ரெடி. வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட்டு, கேப்சிகம், அதுக்கப்புறம் கேபேஜ் சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்ந்து டோஃபுவோட ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு கிடைக்கும். இந்த ரெசிபி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஹாப்பி குக்கிங்.